ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் பாலா ஃப்ரம் பிபிடி லூஸ். நான் மறுபடியும் வந்துட்டேன். இந்த தடவை வந்து நான் கடிதங்களுக்கு எபிசோட் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்டு பிளிங்க் ஆச்சு. நம்ம ஏன் டைமுக்கு ஒரு மாமு கான்செப்டில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. பட் இப்போ வரையும் நான் ஸ்டோரிக்கு திடீர்னு வந்த ஐடியா தான். அதனால் நான் ஸ்டோரிக்கு நேம் இன்னும் ரெடி பண்ணல, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு ரெடி பண்ணல. ஒரு ஃப்ளோவில் போகும். மைண்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு மாமா கேரக்டரில் வச்சு பண்ணுறது பிடிக்கும்னு தெரியும். பட் அது என் வாய்ஸில், என் ஸ்டோரி, என் மைண்டுக்கு என்ன தோணுக்கோ அதை வச்சு போடுறேன். இதுதான் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் பிடிச்சா நல்லாயிருக்கும். ஸ்டோரிக்கு நேம் என்னென்னு தெரியல. சரி ஓகே, நம்ம ஸ்டோரி நேம் வந்து லாஸ்ட்டாக யோசிச்சுட்டு அப்புறமா கடைசி எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பெருசாலாம் எந்த இன்ட்ரோவும் கிடையாதுப்பா. உங்களுக்கு ஒரு 18, தேங்க் ஒரு 30 வயசு ஏஜ் கேப் வச்சுருப்பேன். அண்ட் வில்லேஜ் பாய் தான். தேங்க் வந்து சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருப்பாங்க ஊரில், கிராமத்தில். நீங்கள் வந்து சிட்டியிலேருந்து எக்ஸாம் லீவுக்கு ஊருக்கு போயிருக்கீங்க. உங்களோட அத்தை பையன் தான் டேங், அவரோட மாமா பொண்ணு தான் நீங்கள். என்ன இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்டாக சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஸ்டோரி ஸ்டார்டிங்கே தயம் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா தான் வந்து, எருமை மாடு எந்திரிச்சு தொலாடா, நேற்று நைட்லாம் சொல்லும் போதெல்லாம் என்னமோ நான் உனக்கு வெள்ளனே எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படி இப்படின்னு கதையாக விட்டேன். இப்போ என்னடானா எருமை மாடு மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கு, எந்திரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க. ஐயோம்மா, அடிக்காதம்மா, எந்திரிக்கிறேன், எந்திரா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு குப்புறப்படுத்திருப்பாங்க. ஸோ பேக்கில் ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சு எந்திரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். ஐயோ, அப்படியே கண்ணை கசக்கிட்டே எழுந்திரிச்சு போய் அவங்க அம்மாவை அப்படி பின்பக்கமாக கட்டி பிடிச்சிட்டு, என்னாச்சு எல்லாத்துக்கு, ஏன் காலையிலே கோவமாக இருக்கீங்க, கோவப்படாமல் என்னடா பண்ணுறது, உங்கள் அப்பா என்னடானா அவங்கள கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அப்போதே கிளம்பிட்டாங்க. நான் இன்னும் சமைக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன். நீ என்னடானா காலையில் எழுந்திரிச்சி ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு நீ நல்லா எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க. ஐயோம்மா, எருமை மாடு சொல்லாத, நான் என்ன எருமை மாடு மாதிரிலாம் இருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்கேன், அழகான எருமை மாடு போதுமா அம்மா. சரி வெள்ளன்னு பேசிகிட்டு இருக்காது. அப்போ பல்ல விளக்கிட்டு போய் வெள்ளனை போனாதான்டா அவன் நல்ல கறியை கொடுப்பான், இல்லைன்னு வச்சுக்கோப்பேன் பழைய கறி கொடுத்துருவான், போய் டக்குன்னு வாங்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை. இப்போ என்ன, வரும்போது 2 நாளில் நாட்டுக்கோழியாக வாங்கிட்டு வந்துடு. கோழியா மாமா, கோழி சாப்பிடுமா என்ன? அண்ணன்ட்டு இல்லைடா, அண்ணன் ஆட்டுக்கறி தான் சாப்பிடும். அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன். அத்தை கோழி கறி சாப்பிடுமா என்ன? ஐயோ, அன்னைக்கும் கிடையாது, வயனுக்கு கோழிக்கறி பிடிக்கும்லடா. வயனா பெரியம்மா வராங்க சொன்னேன், நான் இப்போ சொன்னேன். பெரிய அண்ணன் தான் அடிக்கடி வரும்ல, இப்போ அவங்க 2 பேருக்கும் வேலை இருக்கா, அதனால இப்போதைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. சின்ன அண்ணன்டா. சின்ன மாமாவா? ஆமாம், அந்த வயன் பிள்ளைக்கு ஏதோ ஸ்கூல் லீவ் விட்டாங்களாம், அதான் எல்லோரும் கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. போ நீ போ, பல் விளக்கிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வா, நான் உனக்கு அம்மா டீ ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கிச்சன் பக்கம் போயிட்டாங்க. ஐயண்ணா, ஐயோ வந்தாலே என்ன சண்டை கட்டி ஏறிட்டுருப்பாளே. அந்த மேடம்காக ஸ்பெஷலில் கோழிக்கறி அப்படி சொல்லிட்டு போய் டேயும் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே டேங் அந்த பக்கம் கடைக்கு போயிருப்பாங்க. இந்த பக்கம் என்னடானா அவங்கள பிக்கப் பண்ண வந்த கார் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுச்சு. நீங்கள் எல்லோரும் வந்திருப்பீங்க. கார் ஓப்பன் ஆனதுமே உள்ளேருந்து நீங்கள் தான், ஆமாம் அத்தைங்க, அத்தை அடுப்பில் தான் இருப்பா, போ பாருப்போ அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. இறங்குனதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் இறங்குறீங்க. இறங்குனதும் அப்படியே போய் உங்கள் அத்தையை தான் பார்க்குறீங்க. பின்பக்கமாக போய் கட்டி பிடிச்சிட்டு, அத்தை நான் வந்துட்டேன், அவன் தாங்க வந்துடுச்சு, பார்த்து 80 நாளாச்சு இவனை, ரொம்ப சின்ன பிள்ளைல பார்த்தது, இத்தனை வருஷம் உனக்கு படிப்புன்னு போயிடுச்சு, வரவே முடியல. ஆமாம் நீங்கள் தானே வரவே இல்லை, என்ன மட்டும் சொல்கிறீங்க, அவன் வேலைன்னு இருக்காண்டி, நான் என்ன பண்ணுறது அப்படி பேசிகிட்டே திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைய அனுப்புனது பெரிய மனுஷ மாதிரி இருக்கவும், அத்தாடி ஒய்யனா அது சின்ன பிள்ளைய அனுப்பணும், இப்போ என்ன பெரிய மனுஷியாக வந்து நிற்கிறேன். நீங்கள் மட்டும் என்னவா இப்போ ரொம்ப அழகாயிட்டீங்க, மாமா நல்லா பார்த்துக்கிறாரோ, ஏண்டி அப்போ நான் முன்னாடி அழகா இல்லை? ஐயோ அப்படி இல்லை, இப்போ ரொம்ப அழகாயிட்டீங்களே, வயசாச்சுன்னா எல்லாருக்கும் முகம்லாம் சுருங்கும்னு நினச்சிருக்கேன், நீங்கள் மட்டும் என்ன வயசாகாமல் இருக்கீங்க.
அது உங்கள் மாமா ஒன்றும் பண்ணல, நான் நேச்சுரலாகவே அழகு தாண்டி. அது சரி. அப்போ தான் பார்ப்பாங்க, நீங்கள் வந்து என்னதான் சிட்டிலேருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக ஹாஃப் சாரீ கட்டுறது, சாரீ கட்டுறது, ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறது இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அங்கே வந்து சிட்டியில் இருக்கும்போது அதெல்லாம் போட்டால் பட்டிக்காடு அப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காகவே இந்த மாதிரி ஹாஃப் சாரீ கட்டணுன்றதுக்காகவே நீங்கள் எப்படா ஊருக்கு வருவோன்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஸ்டடீஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால உங்களால் லீவ் கிடச்சிருக்காது, வர முடிஞ்சிருக்காது. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா போயிருப்பீங்க பாவாடை சட்டையில். இப்போ என்னடான்னா பாவாடை தாவணியில் பெரிய மனுஷியாக வந்து நிற்பீங்க. பார்த்ததும் ஊர் கண்ணே உன் மேலே தாண்டி பட்டிருக்கோம், இரு இன்னைக்கு நைட்டு நல்லா மிளகா வச்சு சுற்றி போடலாம் உனக்கு அப்படி நீங்களும் உங்கள் அத்தையும் பேசி முடிச்சிட்டிங்க. உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வச்சு நல்லா எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க லக்கேஜ்லாம் எடுத்து பேக் பண்ணி லக்கேஜ்லாம் வைக்கிற போயிட்டாங்க. கரெக்டாக அப்போ தான் டயம் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு முன்பக்கமாக வராமல் கொல்லை பக்கமாக வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நான்வெஜ்லாம் எடுத்தாங்கன்னா கிராமத்து சைடு கொல்லை பக்கம் தான் வருவாங்க. கொல்லை பக்கம் அப்படி அந்த பக்கம் தானே வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி கொல்லை பக்கமாக வந்துட்டு முன்னாடி இவங்க வந்தது அவங்க தெரியாது. ஸோ பின் பக்கமாக வந்துட்டு கோழி கூட நல்லா வயன் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த 2 கோழியும் கையில் நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அம்மா இங்கே பாரேன் இந்த கோழி கூட ஒயர் மாதிரி அடங்காமல் துள்ளிகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்குள்ளே நீங்களும் நிற்பீங்க. அப்படியே சொல்லுவ, ஐயோ இவ அப்போ வந்தா பேசினது கேட்டிருப்பாளோ தெரியாத மாதிரி. இப்போ என்னம்மா நீ கேட்ட கோழி? அப்போதான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சைடு கண்ணால் பார்த்துட்ருப்பாரு. நான் இப்படி வளர்ந்துட்டா வெட்டக்கோழிக்கு நாட்டுக்கோழியா? அப்படியே வந்து அவங்க அம்மாட்ட அந்த 2 கோழி நம்ம பிடிமா இது எங்கிட்டுமா அப்போ அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. வாங்க சார், வரும்போதே என்னை பற்றி ஏதோ சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. உன்னை பற்றியா? உன்னை பற்றி யார் என்ன சொன்னா? அதான் இப்போ சொல்லிட்டு வந்தீங்களே கோழி கூட ஒயன் மாதிரியே அடங்காமல் இருக்குன்னு. கரெக்ட் தானே? நீ அந்த கோழி மாதிரி அடங்காமல் தானே இருக்க. பாருங்க வந்ததுமே இப்படி சண்டை போடுறான். இதில் நீங்கள் சொன்னீங்க இவனை நான் மாமான்னு கூப்பிடணும், மரியாதையாக பேசணும், நல்ல விதமாக பேசணும். இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா யார் இவனை மாமான்னு கூப்பிடுறது? ஏழு மாடு தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை தள்ளி விட்டுட்டு நீங்கள் கிச்சன் விட்டு வெளியே போயிடுவீங்க ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. ஏன்னா காலையிலேருந்து எல்லோரும் எருமாடு சொல்கிறீங்க. நான் எருமாடு மாதிரியாமா இருக்கேன்? இல்லை தான் எருமை கண்ணுக்குட்டி மாதிரி இருக்க. அம்மா சரி இதை ஏன்டா இப்படி நடு வீட்டில் இப்படி தொங்க விட்டுட்டு இருக்க? கொண்டு போய் கொல்லை பக்கம் பஞ்சாயத்தில் வை, நான் அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா துரத்து விடுறாங்க. அப்படியே எல்லோரும் போயிருப்பீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு yellow வித் ஒயிட் அந்த காம்போவில் நீங்கள் ஹாஃப் சாரீ வேர் பண்ணிவிட்டு வந்து தலை சீவுறதுக்காக கண்ணாடி முன்னாடி நிற்பீங்க. என்ன தான் குளிச்சு உடம்புலாம் துடைச்சிருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு உடம்பு கொஞ்சம் வெட்டாக தானே இருக்கும். இதை அப்படியே பின்பக்கமாக பார்க்குறாங்க. அவருக்கு ஏன்னு தெரியல, டக்குன்னு அந்த ஹிப் வந்து அப்படியே கண்ணை பறிச்சிருச்சு. அப்படியே குறுக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. என்னட்டே இருக்கா தயம் கையை வச்சு சும்மாதா எதுவும் பண்ணினே தவிச்சிடாது. ஐயோ என் கை ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? கை வச்சு சும்மாரா அப்படியே சொல்லிட்டே டக்குன்னு போய் அவங்களோட ஹிப்பை அப்படியே கிள்ளிட்டு குடுக்குடோன்னு ஓடி போய் அது ரூமுக்கு போயிடுறது. எருமை மாடு உனக்கு இதே வேலையாக போச்சு, அத்தை இங்கே பாருங்க அப்படி சொல்லி கத்திட்டே நீங்களும் துரத்திட்டே போகிறீங்க அவர் பின்னாடியே ரூமுக்குள்ள. அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்றுட்டு நீங்கள் உள்ளே வந்ததும் அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணிட்டாங்க. எருமாடு என் வகுப்பில்லைன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல, இத்தனை நாள் எப்படி இருந்தியா? வந்ததும் வேலை கட்டுற.
அதுவா, நல்ல வெட்டக்கோழி மாதிரி இருந்தியா? அதான் கை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. சொல்லுவடா சொல்லுவ, கேளுமா மாடு. தள்ளு. ம், தள்ள மாட்டேன். தள்ளிப்போ, நான் போடுவோம். ம், முடியாது. இப்போதைக்கு நீ எங்கேயும் போக முடியாது. ஏன் கிட்ட வர? தள்ளு, தள்ளிப்போ. இல்லைனா இல்லைனா என்ன பண்ணுவ? இல்லைனா நீ தள்ளி போகலன்னா கத்திடுவேன். கற்று பார்ப்போம். அப்படி சொல்லிட்டே ஃபேஸ் கிட்ட வந்துடுவாங்க. எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? நீ என்ன மாமான்னு சொல்லு, தள்ளி போகிறேன். அதெல்லாம் முடியாது. உன்னை போய் மாமான்னு கூப்பிடுறது முடியவே முடியாது. அப்போ நான் தள்ளி போக மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். தள்ளிப்போ. அப்போ மாமான்னு கூப்பிடு. ஐயோ, எனக்கு மாமான்னு கூப்பிட்டு வர மாட்டேங்குது. நீ போ. எங்கள் அப்பா மட்டும் மாமான்னு கூப்பிடுற, என்னை கூப்பிட்டானடி? டீயா? டீ போட்டு கூப்பிட்டேன்னா கத்திடுவேன். இங்கே கத்து அப்படி சொல்லிட்டு இன்னும் ஃபேஸ் கிட்ட மூக்கு ரெண்டும் டச் ஆகிருக்கும். அவ்வளோ க்ளோஸாக வந்து நின்றுட்டு கத்து. மாமா தள்ளிக்கோங்க அப்படி சொன்னதும் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போ அப்படின்னு வழி விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டக்குன்னு ஓடிடுவீங்க. என்ன இப்படி இருக்கும்? எனக்கு என்னாச்சு? நான் ஏன் அவனை போய் மாமான்னு கூப்பிட்டு எப்படி திடீர்னு கிட்ட வந்தால் என்ன பண்ணுறது? அப்படி நீங்கள் அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபீலுமே இருந்திருக்காது. நீங்கள் எப்படின்னா ரொம்ப அன்ரொமான்டிக்கு. உங்களுக்கு சுத்தமாக அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இது எதுவுமே வரவே வராது. ரொம்ப பிரேவான கேர்ள் வேறையா, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி படத்தில் வர மாதிரி கிட்ட வந்தால் காதல் வர்றது, மனசு படபடன்னு அடிச்சுக்கிறது, அந்த எமோஷன், அந்த ஃபீல் இது எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் எப்படி சொல்கிறது, மண்ணு மாதிரி இருப்பீங்க. நீங்கள் அந்த ஒரு செகண்ட் மட்டும் திங்க் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக எதையுமே கண்டுக்காமல் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பாட்டுக்கு போய் தலை சீவி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. தேங்க இதெல்லாத்தையும் அங்கே ரூம் கிட்டே நின்று பார்த்துட்டு, ஐயே இவன் இப்படி இருக்கா, இதுவே வேறு போனாலும் இருந்தால் நேரம் மனசை போட்டு படப்படனா இருக்கும் பயத்தில். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்களே. அப்படியே கண்ணாடி பார்த்துட்டு தேங்க ரொம்ப கஷ்டம்தான்டா, எப்படித்தானோ அனுபவி. போயும் இவளை போய் காதலிச்சல, நல்லா அனுபவி. ரொம்ப கஷ்டம்தான் போல அப்படி சொல்லி கண்ணாடி பார்த்தா அவர்கிட்டே பேசிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக அங்கே சமையல் முடிஞ்சிருக்கும், சாப்பாடு ரெடியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒன்றா வந்து உட்காந்துட்டாங்க. நல்லா தலைவாழையில் போட்டு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, நல்லா விருந்துலாம் வைப்பாங்கள்ல பெருசாக, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் வச்சு பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. நல்ல சாப்பாடு சொல்லலாம். அந்த மாதிரி பெரிய விருந்து மாதிரிலாம் வச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. உங்கள் அம்மாவும் டயங்க அம்மாவும் மட்டும் சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள், டயங்க, அப்புறம் உங்கள் அப்பா, டயங்க அப்பா, இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா தான் கேட்பாங்க டைம் பார்த்து, அப்புறம் மருமகனே என்னத்த, அப்புறம் வயசுலாம் ஏறிக்கிட்டே போகுது, கல்யாணம் எப்போ பண்ணுறதா முடிவில் இருக்கீங்க? அப்படி கேளுங்க, நல்லா கேளுங்க. நானும் எத்தனையோ பொண்ணு வந்துகிட்டே இருக்கு இவனுக்கு. எந்த பொண்ணை காட்டினாலும் வேணாம் வேணாம் வேணாம், மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, ஆள் நல்லால, குடும்பம் நல்லால, அது இதுன்னு எதாச்சும் சொல்லிட்டே இருக்கா. என்ன நீங்களே நல்லா கேளுங்க. அப்படி அவங்க எல்லோரும் சிரிச்சுட்டே கேட்கவும் டயாங்க இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கல்யாணம் தானத்தை ஒயன் ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு அவங்கள திரும்பி பார்க்காம. அப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு ஷாக்கிங்காக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. நான் ஏன்டா உனக்கு ஓகே சொல்லணும்,
அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா என்னடான்னா, "வயன் என்ன ஓகே சொல்கிறது, நான் சொல்கிறேன் வயனை உங்களுக்கு கட்டி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கும். எம்மா என்னது இது, இவனுக்கு போய் என்ன கட்டி கொடுக்க போறியா? முடியவே முடியாது. ஏண்டி என் பையனுக்கு என்ன குறைச்ச? அத்தை ஐயோ என்ன இப்படி மொத்த குடும்பம் இப்படி திரும்பிட்டானுங்க. ஐயோ அத்தை நான் அப்படி சொல்லலை. அப்படியே டக்குன்னு நீங்கள் டேங் பார்த்து முறைக்கிறீங்க. பட் அவர் உங்களை சைக்கனால் பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. கோத்தூட்டல இப்போ எதுக்கு சாப்பிடும்போது எதுக்கு இந்த டாபிக் பேசுனீங்க, எல்லாரும் டாபிக் மாற்றுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு கொடுத்த கலை அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்து டேங் மாதிரி நீங்களும் கண்டுக்காத மாதிரி உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக டேங் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் இலையில இருக்க சிக்கன் பீஸ் எடுத்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படியே டேங் காலையிலே சப்புன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு, எருமை மாடு அதான் உன் இலையில இருக்குல்ல, அப்புறம் ஏன்ட்டு எடுக்கல, நான் எடுப்பேன். அதுக்கு நீ இப்படி அடி அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் இலையில கை வைக்க வர்றாரு. நீங்கள் கையை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சுருக்கீங்க. ஐயோம்மா இவளை பாரு கடிச்சுலாம் வைக்கிறானே போடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு தான் விளையாடிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அந்த பக்கம் அப்படியே உங்கள் அம்மாவும் தேங்கம்மாவும் தான் கண்ணிலே சைகை காட்டிட்டு, எனக்கு சம்மதம் தான், உங்களுக்கு? ஐயோ என் அண்ணன் மகன் எனக்கு மருமகளாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நீங்கள் அடிச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் அவங்க நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேரும் கண்ணில் சைகை காட்டினது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி திரும்பிக்கிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாட்டையும், டயாங் அம்மா வந்து டயாங் அப்பாட்டையும் அப்படியே கண்ணை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்னடான்னா சரியான தத்தியாக இருக்காங்க. 2 பேரும் சாப்பாடு சூப்பராக இருக்குது, என் தங்கச்சி கைப்பக்குவம் மாதிரி யாராலையும் வரவே வராது. இது ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சி சாப்பாடு நல்லா இருந்ததுனால உள்ளே போயிட்டே இருந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் டேங் வந்து அவங்க அம்மா பேசுகிறதையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதை அவங்க அப்பாக்கிட்ட சைகை காட்டினதையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்ததும் உங்கள் அப்பா எப்படிலாம் உங்கள் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணவும், இப்போ தெரியுது வயன் எனது நீ இவ்வளோ மண்ணு முட்டியாக இருக்கன்னு. என் மாமா அவனை மாதிரியே இப்போ தோற்றிருக்கான் பாரு, மண்ணு முட்டின்னு சொன்ன கண்ணை நோண்டிடுவேன் கேளுமா மாடு அப்படி சொல்லி 2 பேரும் அப்போ கூட சண்டை தான் போட்டுட்ருக்கீங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்க 2 பேரும் அம்மா 2 பேரும் ஓகே ஆகிட்டாங்கன்றதுனால டயாங்க்கு ஒரு லைட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஓகே எப்படி இருந்தாலும் ஏதாவது கலவரம் பண்ணியாச்சும் ஓகே பண்ணிடலாம். ஆனால் இவளை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி மைண்ட்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மதியம் சாப்பாடு வேலையை முடியுது. ஒரு 3-4 டேஸ் இப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. எப்படி சொல்கிறது, டேங் உங்கள்கிட்ட வம்பிழுக்கிறது, உங்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்காது, 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க சண்டை போட்டுக்க. இது டேங்க்கு நல்லாயிருக்கும், அவன்கிட்ட வம்பிழுக்கிறதும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவரும் நல்லா அவங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க. 30 வயசு ஆள் மாதிரியே இருக்காது, நல்லா ஜாலியாக அவங்கள வம்பிழுத்து விளையாடிட்டு இருப்பாங்க. இதை வந்து உங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் தப்பாக நினச்சிட்டு 2 பேருக்கும் லவ் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்படியே தான் ஒரு 3-4 டேஸ் போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு நாள் டயாங் பார்க்குறதுக்காக ஒரு ஈவினிங் டைம் போல் ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வராங்க. ஆன்ட்டினா சொந்தக்காரங்களாம் கிடையாது, எப்படி சொல்கிறது, டயாங் வந்து ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. ட்ராவல்ஸ்க்கு வந்து நிறையா பர்டிகுலராக பஸ் மட்டும் அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் மட்டும்லாம் கிடையாமல் ட்ரிப் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4-5 கார் வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்கூல் ட்ரிப்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு 4-5 வேனும் வச்சுருப்பாங்க. ஒரு 2 பஸ்ஸு 2 ட்ராவல் பஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே கலந்துருக்க மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கூல் ட்ரிப்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்கூல் அந்த டயாங்கோட வேனில் ட்ராவல் பண்ணுற ஸ்கூல் பொண்ணோட அம்மா தான். அவங்க தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. டயாங்கும் பேசுவாங்க. என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்றதுனால ஃபீஸ் கட்டலாம் முடியலப்பா, வேன் ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ நான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட முடியல, அதனால் அந்த பிள்ளைய நான் படிக்க போகல அப்படின்னு அவள் சொல்லிட்டா. நானும் சரின்ற மாதிரி விட்டுட்டேன். இனிமேல் பொண்ணு ஸ்கூலுக்கு போகமாட்டா, வேனுக்கு இனிமேல்
இது தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. பட் டயங்க என்ன பண்ணியிருப்பாரு, எதுக்கு பிள்ளையோட படிப்ப நிப்பாட்டுறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு, இனிமே பாப்பாவுக்கு நானே ஃபீஸ் கட்டுறேன். நீங்க வேன் ஃபீஸ்லாம் கட்டணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களால எப்ப முடியுதோ அப்ப கட்டுங்க. பாப்பா படிக்கிற வரைக்கும் நானே ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேசி, அவங்களுக்கும் கொஞ்சம் பணம்லாம் குடுத்து, பாப்பாவோட ஃபீஸ்க்கு பணம்லாம் குடுத்து அனுப்பியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் தள்ளி நின்டு, கதவுகிட்ட நின்டு, இது எல்லாத்தையும் நீங்க கேட்டுருப்பீங்க. பட் அவங்க உள்ள வரத பார்த்த உடனே நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவீங்க. அப்போ உங்களுக்கு டயங் மேல ஒரு 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 நல்ல அபிப்பிராயம் வருது. ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும். இவ்ளோ நல்லவனா என்ன? அப்படி திங்க் பண்ணிட்டே போயிருவீங்க. உங்களுக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்திருக்கும். பிகாஸ் இந்த ஒரு ஜென்ரேஷன்ல யாருமே அவன் ஃபேமிலிக்கே செலவு பண்றதுக்கு மனசு இல்லாத ஒரு சில நெறைய பேர் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா சிட்டி சைட்லாம் மோஸ்ட்லி செல்ஃபா தானே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நெறைய பார்த்துருப்பீங்க. இவங்க என்னடான்னா வீட்டுக்கும் செஞ்சு, ஊருக்கும் ஃபீஸ் அந்த மாரி ரொம்ப ரொம்ப மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க டேங் அதுக்கப்புறத்துலேருந்து. அப்படியே அன்னைக்கு மதியம் நல்லா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும்போது, வழக்கமா டேங் உங்ககிட்ட வம்பிழுக்கிற மாதிரியே உங்க இலையில இருக்க சாப்பாடு எடுத்து அவர் சாப்பிடும்போது, நீங்க வழக்கமா கோவம் தான் படுவீங்க எப்பவுமே. பட் இன்னைக்கு எதுவுமே கோவப்படவே இல்ல. பிகாஸ் அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கிறதுனால, அவர் மேல இருக்க கொஞ்சம் கோவமும் குறைஞ்சிருக்கும். நீங்க அதுக்கு பெருசா ரியாக்ட் எதுவுமே பண்ணிக்காம, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "இன்னும் கொஞ்சம் வேணா எடுத்துக்கோ" அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்து குடுக்கவும், டேங்க்கு அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கும். என்னது இது? இவ இந்நேரம் கோவப்பட்டு அடிச்சிருக்கணும், கத்தியிருக்கணுமே! என்ன நடக்குது? இன்னைக்கு என்னாச்சு? ஆ? என்னாச்சு? அதான் கேட்குறேன். இந்நேரம் உன் இலையிலேருந்து சாப்பாடு எடுத்ததுக்கு கத்தியிருக்கணுமே! நீ என்ன சிரிக்கிற? ஆம். அது ஒண்ணும் இல்ல. கத்தி எதுக்கு என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கணும்? அதான் வேணும்னா எடுத்துக்கோ. எனக்கு வேணும்னா நான் அங்க பாத்திரத்துல இருக்கு. நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். இவ்ளோ பெரிய மாற்றம். எதிர்பார்க்கவே இல்லையே! நானும் தான் எதிர்பார்க்கல. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. சாப்பிட்டு அப்படியே அப்படியே டைம் போகுது. டயாங்க்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இதாவே இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? ஒருவேளை டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாளோ? அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படியே தான் டேஸ் போயிருக்கும். நீங்க அவ்வளவா அவர்ட்ட கோவமும் பட்டுருக்க மாட்டீங்க. அவர் என்னதான் வம்பு பண்ணாலுமே, நீங்க ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சின்ன சின்னதா லைட்டா கோவப்படுவீங்க. இல்லைன்னா பெருசா ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே கொஞ்ச நாள் போகுது. என்னன்னு டயாங்க்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கும். ஒரு நாள் நீங்க உங்க ஃப்ரெண்டுட்ட சென்னையிலேருந்து உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டுட்ட கால் பேசிட்டுருப்பீங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. அம் "வயன் நான் வந்து ஒருத்தர் கூட கமிட் ஆயிட்டேன் தெரியுமா?" அப்படின்ற மாரி ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டுருப்பாங்க. பார்றா! என்னமோ லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த? ஆம். அது ஒண்ணும் இல்லடி. அம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்களா, அதான் பிடிச்சிருச்சு. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க அந்த பொண்ணு, உங்க ஃப்ரெண்டு. நல்லவனா இருந்தா ஓகே தான். பார்த்து இருந்துக்கோடி எதுக்கும். ஆ அதெல்லாம் நல்லவங்க தாண்டி. சரி, நானே கமிட் ஆயிட்டேன். நீ எப்போ கமிட் ஆகுறதா இருக்க? ஐயோ! ஆள விடுமா. எனக்கெல்லாம் காதல் வேணவே வேணாம். ஏன்டி இப்படி சொல்ற? பின்னென்ன இந்த ஜென்ரேஷன்ல எவன நம்புறதுன்னே தெரியல. எவனுமே நல்லவன் கிடையாது. எதையாவது எதிர்பார்த்து காதல் பண்றானுங்க. இல்லைன்னா உடம்புக்காக காதல் பண்றானுங்க. இதுக்கு காதல்னு ஒரு பேர் வேற வச்சுக்கிறானுங்க. இந்த ஜென்ரேஷன் லவ்வே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு இந்த ஜென்ரேஷன்ல லவ்வே வேண்டாம்ப்பா. என்ன ஆள விட்டா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டுருப்பீங்க. ஏன்டி எல்லாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க தெரியுமா? இங்க பாரு நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அப்படி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இத வந்து நீங்க இவ்ளோ பேசினது இது எல்லாத்தையும் உங்க ரூம்க்கு வெளிய நின்டு கேட்டுருப்பாங்க. ஓ! ஒருவேளை இதனால தான் அவ என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாளோ? ம். தப்பு பண்ணிட்டியே டேம். அவக்கு உன்ன மட்டும் பிடிக்காமலாம் இல்லடா. எந்த ஆம்பளைங்களையுமே பிடிக்காம தான் இருந்திருக்கு. அவ விருப்பம் இல்லாம அவன் மேல ஆசைப்பட்டது தப்போ? அப்படின்ற மாதிரி டயம் கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு அவரு போயிடுறாங்க.
அதுக்கப்புறத்துலேருந்து டயங்கங்கிட்ட அவ்வளோ பேசிக்கிறது கிடையாது. அதிகம் பேசிக்க மாட்டாங்க. வம்பு பண்ணிக்க மாட்டாங்க. நீங்களும் உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்திருக்கும். பிகாஸ் எப்பவுமே வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். என்னாச்சு மாமாக்கு? ஏன் இப்போலாம் ஒழுங்காக பேசுறதே இல்லை? அப்படின்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் அம்மாவும் டயங்க அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும்போதே இதெல்லாம் பேசி முடிச்சிடணும். கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா, ஆற போட்டோம்னாலே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இழுத்தோம்னா ஜவ்வாக இழுத்தோம்னா மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால சீக்கிரமாக எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலான்ற மாதிரி 2 பேரும் அங்கே டிசைட் பண்ணிவிட்டு 2 பேரோட அப்பாட்டையும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என் பொண்டாட்டி சொன்னால் ஓகே தான், என் தங்கச்சி தானே, என் தங்கச்சி பையன் தானே, என் மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஓகே தான். என் பொண்டாட்டி சம்மதம் சொல்லிட்டா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்ற மாதிரி டயாங் அப்பாவும் அவங்க 2 பேரும் ஈஸியாக ஓகே ஆகிட்டாங்க. இங்கிட்டு உங்கள் 2 பேர்கிட்ட தான் எதுக்கும் ஒரு எதுக்கும் ஒரு கிளாரிட்டிக்கு கேட்டுக்கணுன்றதுக்காக உங்கள் 2 பேரும் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. டயாங் கூப்பிட்டு வச்சு அவங்க அம்மா பேச, உங்களை கூப்பிட்டு வச்சு உங்கள் அம்மா பேசுவாங்க. அப்போ டயாங் அம்மா தான் டயாங்கிட்ட கேட்பாங்க, டேய் இப்போ நான் கேட்குறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லணும், இந்த ஒழிச்சு மறைச்சு பேசுறதெல்லாம் வச்சுக்கூடாது. என்னம்மா இப்படிலாம் கேட்குற? சரி கேளு, எதாக இருந்தாலும் சொல்கிறேன். வயன் பிள்ளை இருக்குல்ல? ஆமாம், உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்காடா? இல்லை கேட்டேன், சொல்லு. பிடிக்கும்னா என்னதாம்மா கேட்க வர? கரெக்டாக கேளு. நீ சுற்றி வலிச்சு கேட்காம ஸ்ட்ரைட்டாக கேளு. அது ஒன்றும் இல்லைடா, உனக்கும் வயசு ஏறிட்டே போகுது, எந்த பொண்ணுகிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். ஆனால் வயன் பிள்ளைகிட்ட மட்டும் நல்லா பேசுகிற. அதான் வயனே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பார்க்குறோம். ஓ, அதை கேட்குறீங்களா? சொல்லுடா, பிடிச்சிருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கலையா? அந்த பிள்ளை மருமலாக வந்தால் எனக்கும் சந்தோஷமாக தாண்டா இருக்கும். நீயும் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா கட்டிக்கலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் டயாங்க்கு ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் எங்கள் ஃபோனில் பேசினது அவர் கேட்டு கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆகிருப்பார்ல. உங்கள் மைண்ட் செட் வந்து டயாங்னு இல்லை, எந்த ஆம்பளைங்களுமே வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு. சொல்லுடா, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? எனக்கு வயன் பிடிக்கும். அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கடா, அம்மாவுக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல. அப்படி இல்லைம்மா, எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? அந்த பிள்ளைக்கு பிடிக்க வேணாமா? அது நாங்கள் பார்த்துக்குவோம். அதெல்லாம் கிடையாது. எப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க கட்டிக்கோடின்னு? அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பிள்ளைக்கு பிடிக்குது பிடிக்கல அது அடுத்த விஷயம், அதை நம்ம திரும்ப பார்த்துக்குவோம். அதை அவங்க அம்மா பேசிக்கிட்டோம். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்குலாம் பிடிக்கும், எனக்கு வயனை பிடிக்கும், வயனா ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை சம்மதம் தான் நான் கட்டிக்க தயாராக இருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை விருப்பம் இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டயாங் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. வயனு, என்னம்மா? நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஆனால் என்ன உன் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். என்னம்மா இப்படிலாம் கேட்குற? சரி கேளுங்க. அது ஒன்றும் இல்லடி, இப்போ கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கியா? கல்யாணமா? 18 வயசு தானம்மா ஆகுது, அதுக்குள்ளே என்ன கல்யாணம்லாம்? அதுக்கு இல்லடி, நல்ல பையனாக இருக்கான், இப்போ விட்டா. அப்பா என்ன சொல்கிறாரு? அவருக்கு சம்மதம் தான், டயாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அவருக்கு முழு சம்மதம் தான். எது டயாங்க? ஆமாடி, நாங்கள் பெரியவங்களாம் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். உங்கள் விருப்பம் தான். உனக்கு சம்மதமாவையன்? நல்ல பையன்டி, நல்லா பார்த்துப்பான்,
ம். அப்படி சொல்லவும் நீங்களும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. பிகாஸ் நீங்க அந்த ஊருக்கு நல்லது பண்றது, அவர் மேல ரொம்ப மரியாதையோட இருந்திருப்பீங்க. அத பத்தின நல்ல சைடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவீங்க. ம். சரிம்மா. ஆனா மாமாக்கு விருப்பம் இருக்குமா? மாமாக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா அத ஃபோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. மாமாக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் நானு. சரி, அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம். அவனுக்கு உன்ன பிடிக்காம எப்படி இருக்க போகுது? உன்னலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி தோணலம்மா. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா. வந்த ஒரு கொஞ்ச நாள் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்பலாம் என்னன்னே தெரியல. சுத்தமா என்கிட்ட பேசுறதே கிடையாது. எனக்கு என்னமோ மாமாக்கு என்ன பிடிக்கும்னு தோணலம்மா. நீ ஏன்டி இப்படி நினைக்கிற? சரி விடு. உனக்கு பிடிக்கும்ல. ம அவன் ஓகே சொன்னா உனக்கு ஓகே தானடி? மாமா சம்மதம் சொன்னா எனக்கு ஓகே தான்ம்மா. அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருப்பீங்க. உங்க அம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு மைண்ட்ல அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். அன்னைக்கு அந்த ஸ்கூல் பொண்ணுக்காக ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னதும் ஃபீஸ்க்கு பணம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்கள்ல. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே போய் தயங்கோட அம்மாட்டயும் நீங்க பேசியிருப்பீங்க. மாமா ஒரு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கத பார்த்தேன். இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுவாங்களா? என்ன கேட்குறவன்? இந்த ஊர்ல பாதி பசங்க இவன் ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க. எது? நிறைய பேருக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்களா? ஆமா. நிறைய பேர் இங்க இந்த ஸ்கூல் வேன் ட்ரிப்லாம் எடுப்பாங்கள்ல, பாதி பேர் ஃபீஸ்லாம் லேட்டா குடுப்பாங்க. ஒரு சிலர் குடுக்க முடியலைனாலும் இவன் வேணான்னு சொல்லிருவான். கஷ்டப்படுறவங்களா இருந்தா. படிக்கிறதுக்கு நல்லா செலவு பண்ணுவான். யார் என்னன்னுலாம் அவனுக்கு தேவையே கிடையாது. படிப்புக்குன்னு கேட்டு வந்துட்டா கண்டிப்பா செலவு பண்ணிருவான். அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தயங் மேல ஒரு நல்ல இது வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுட்ட அன்னைக்கு கால் பேசிட்டு இருக்கும்போது கேட்டிருப்பாங்கல்ல. அவங்க கேட்டது வந்து உங்களுக்கு ஆம்பளைங்க மேல விருப்பம் இல்ல அப்படின்ற வரைக்கும் பேசின வரைக்கும் தான் கேட்டிருப்பாங்க. பட் அவங்க போனதுக்கு அப்புறமும் நீங்க பேசியிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுட்ட. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாருமே கெட்டவங்களாலாம் இருக்க மாட்டாங்கடி. நல்லவங்களும் இருப்பாங்க தெரியுமா? இங்க பாரு, நான் கூட இவங்கள ஆரம்பத்துல கெட்டவங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க நிறைய நல்லது பண்றாங்கடி. நிறைய சோஷியல் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் உனக்குரியது, எனக்குரியது அந்த மாதிரி எந்த செல்ஃபிஷ் தாட்டும் கிடையாது தெரியுமா? எல்லாரும் ஒண்ணா பார்க்குறாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் அங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க தான் அப்ப சொல்லுவீங்க, ஆமாடி, எனக்கும் இங்க ஒருத்தவங்க மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அப்படி சொல்லிட்டு நீங்க டேங் பத்தியும், டேங் அந்த ஃபீஸ் கட்டினது, அவர் ஊர்ல நிறைய பேர படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டுட்ட சொல்லும்போது, அப்போ வயன் என்ன லவ் ஆயிடுச்சா? அப்படி தெரியலடி ஆனா. இது லவ்வா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லவங்கள பார்த்துருக்கேன். பிடிச்சிருக்கு. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுது. அவங்க கூடயே இருக்கணும்னு தோணுது. ஆனா இது லவ்வான்னு எனக்கு தெரியல. லூசு. எனக்கு தெரிஞ்சு உனக்கே தெரியாம நீ லவ் பண்றேன்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? ஆமா. இவ்வளோ நேரம் லொடன்னு கத்திட்டு இருந்தேன். அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு மட்டும் வாய்ஸ்லாம் சைலண்ட் ஆகுது. என்ன மேடம், எனக்கு கொஞ்சம் வெக்கம்லாம் வருதா? அப்படிலாம் இல்லடி. பார்த்தாலே தெரியுது. வாய்ஸ் கேட்டதுக்கே இப்படி இருக்கே. நேர்ல பார்த்திருந்தேன்னா மூஞ்செல்லாம் செவந்திருக்கும் போலயே. சும்மா இரு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டுட்டயே நீங்க அப்படிதான் பேசியிருப்பீங்க. டேங் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கு. லைக் பிடிச்சிருக்கு. அது லவ்வா என்னன்னு தான் தெரியல. பட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஷ் ஆவீங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் இத டேங் ஃபுல்லா கேட்டிருக்க மாட்டாங்க. பாதி வரைக்கும் கேட்டதுனால அவர் ரொம்ப கில்ட் ஆயிட்டு, சுத்தமா அதுக்கப்புறத்துலருந்து உங்கள்ட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்க அம்மா பேசிட்டு போனதுக்கப்புறம் மைண்ட்ல ஃப்ளாஷ் ஆயிட்டுருக்கும். அப்படியே உங்க அம்மாவும், அவங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னத வச்சுட்டு, ஓகே 2 பேருக்கும் விருப்பம் தான். எல்லாருக்குமே விருப்பம் தான். சரி சீக்கிரமா கல்யாணத்த பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது, நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்கன்னா, நீங்க 2 பேருமே அப்படிதான் நினைச்சிருப்பீங்க.
இவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் வயனை ஓகே பண்ண வச்சுருக்காங்கன்னு தயாங்கும். அத்தை ஃபோர்ஸ் பண்ணி தான் மாமாவை ஓகே பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நினச்சிட்ருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியாது 2 பேருக்குமே விருப்பம் இருக்குன்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினச்சிருப்பீங்க. அப்படியே டேஸ் போகுது. கல்யாண வேலையா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. மேரேஜ்க்கு தட்டு மாத்துறது, சீர் செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டே இருப்பாங்க. நகை எடுக்க, துணிமணி ஜாமான் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. சொந்த பந்தத்துக்குலாம் கூப்பிட பெரிய ஏன்னா கிராமத்துலேயே நீங்கள் நல்ல பணக்காரங்கள, தயவங்க வந்து இல்லாமல் நல்ல பணக்காரங்கள. ஸோ ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி, அதுவும் நீங்கள் தயாங் ஊருக்கு நல்லது பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தா, நாங்கள் கூப்பிடாமலே வந்து தயாங்க்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு அவ்வளோ நிறைய நல்ல மனுஷங்களாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால ரொம்ப பெரிய கோலாகலமா அது ஒரு பெரிய திருவிழா மாதிரியே நடந்துட்டுருக்கும். அந்த கல்யாணம் அது பார்க்க கல்யாணம் மாதிரியே இருக்காது. ஏதோ கோயில் திருவிழா மாதிரி ரொம்ப செலிப்ரேஷனோட நடந்துட்டுருக்கும். பட் என்ன இருந்தாலும் அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அப்பப்போ பார்ப்பீங்க, தயாங் ஃபேஸில் அந்த ஸ்மைல் தெரியும். அவரும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பப்போ. நீங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் 2 பேரும் நேருக்கு பார்க்கும்போது எதுவும் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டீங்க. 2 பேரும் அதிகம் பேசிக்கவும் மாட்டீங்க. கண்ணுலேயே கேட்பீங்க, "உனக்கு உண்மையிலேயே சம்மதமா மாமா? உன் விருப்பத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்குதா வயன்?" அப்படின்ற மாதிரி 2 பேரும் கண்ணுலேயே அப்படியே பேசிக்குவீங்க. பட் வாய் விட்டு 2 பேரும் பேசிக்க மாட்டீங்க. இப்படியே தான் போகுது. நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி நைட் தான் உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே மாமாவுக்கு பிடிச்சதா கல்யாணம் பண்ணுதா அப்படின்ற ஒரு இதிலே இருந்துகிட்டே இருந்ததுனால டக்குன்னு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு, மாமா ப்ளீஸ்மா எங்கேயும் போகாதம்மா, உங்கள் அம்மா வேலை வேலைன்னு அப்படி சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அம்மா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ வேலை பார்க்க போம்மா அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சு, என்னடி என்ன தான் உனக்கு வேணும்? உண்மையிலேயே மாமாவுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணம் நடக்குதா? நீங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணாலல்ல? ஐயோ வயன் எத்தனை தடவை சொல்கிறது, அவன் சம்மதம் சொன்னதுனால தான் இந்த கல்யாணமே நடந்துட்டுருக்கு. பொய் சொல்லாதம்மா. அப்போ ஏன் மாமா முகம் அப்படி ஒரு மாதிரியாகவே இருக்குது, சோகமாகவே இருக்குது? அது கூட்டம் அது இதுன்னு இருக்கிறதுனால முகம் வாடி இருக்கும். உண்மையிலேயே அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன், அதனால தான் இந்த கல்யாணம் நடந்துட்டுருக்கு. நிஜமா? ஐயோ வயன் அப்படி சொல்லி உங்கள் அம்மா அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இப்போ ஒன்றை பிடிச்சிருக்கிறதுனால தான் இது வரைக்கும் பார்த்த எந்த பொண்ணையுமே வேணான்னு பிடிக்கலன்னு ஒதுக்கிட்டே இருந்திருக்கான். இப்போயாவது புரியுதா அவனுக்கு? அவனுக்கு உண்மையிலே உன்னை கட்டிக்கோ சம்மதம் தாண்டி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா மண்டியில் அப்படி லைட்டாக தட்டிட்டு, ரொம்ப யோசிக்காது, நிம்மதியாக தூங்கு சரியா? ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், அப்போ தான் உன் முகம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போயே நீ டக்குன்னு தூங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு அது ஓடிட்டே இருக்குது, உண்மையிலே மாமா எனக்காக தான் எந்த பொண்ணு வேணாம்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்குள்ளே லைட்டாக கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. பிகாஸ் உங்களுக்காக எந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் கேட்கவும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஹாப்பி ஆகுது. அதோடய நீங்களும் போய் படுத்து தூங்கிடுவீங்க. இந்த பக்கம் டயங்கும் அப்படி தான் ஒரு கன்ஃப்யூஷன்லேயே இருந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாம் பார்க்குறாங்க. பட் உங்கள் அம்மாவாவது பிடிச்சி வச்சதுனால 2 பேசினாங்க. பட் டயாங் அம்மா வந்து இருடா எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசவே இல்லை. அவங்க வேலை பார்க்குறதுக்காக போயிடுவாங்க. ஐயோ என்ன இப்படி போயிட்டாங்க, அவளையும் பார்த்து நேரில் கேட்கவே முடியல. என் நைட்டு கூட பார்க்க மாட்டானுங்க, எல்லா நேரம் முழிச்சு இப்படியே சுற்றிட்டுருக்கானுங்க. அந்த மாதிரி எங்கிட்ட போய் கேட்க கூட முடியல. ஃபோன் பண்ணியிருப்பாங்க டயாங். ஆனால் ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, கூட இருக்க கசினு, அவங்க அம்மா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதனால ஐயோ ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா, எப்படி கேட்குறதுன்னும் தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த கன்ஃப்யூஷன்லேயே அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்படியே அன்றைக்கி நைட்டு முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வெள்ளனே எழுந்திரிச்சு கோயிலில் தாலிலாம் கட்டி ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக மண்டபம்லாம் வச்சு ரொம்ப பெரிய விருந்தெல்லாம் வச்சு ஊருக்கே விருந்து வச்சு ரொம்ப அழகாக அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் பகலில் இந்த வீட்டில் முறை செய்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல, எல்லா சொந்தமும் ஒன்று கூடி பால் பழம் கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அவங்க செய்ய வேண்டிய முறை எல்லாமே அப்படியே முடிஞ்சிட்ருக்கு. ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சு முறையெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் டைம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சொந்தக்காரங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. உங்கள் ரூம் அப்படியே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, தயாங்கோட ரூமை.
அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லா சொந்தக்காரங்களும் கிளம்பிட்டாங்க. டயாங் அப்பா, அம்மா, அவங்களோட அப்பா, அம்மா, நீங்க 2 பேர். இவங்க மட்டும் தான் இங்க இருக்கீங்க. எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஒரு வழியா நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆகுது. டயாங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டுருக்கு. உங்க அம்மாவும், அவங்க அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு பால கையில குடுத்து ரூம்குள்ளேயே அனுப்பி வச்சுட்டு, நீங்க உள்ள போயிட்டீங்க. பட் அவங்க 2 பேரும் வெளியே நின்னு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு நின்னுட்டுருப்பாங்க. உள்ள போனதும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்து உட்கார கூட செய்யல. பால கையில வச்சு நின்னுட்டுருக்கீங்க. அப்பவே டக்குன்னு டயாங் என்ன பண்ணிட்டாரு, "பாயின் ஒரு நிமிஷம். என்ன மாமா? எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. ஸோ விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. பட் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ உன் விருப்பம் இல்லாமல் நம்ம இப்போதைக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீயா சொல்கிற வரைக்கும் நானும் உன்னை தொட போகிறது கிடையாது. இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதனால் இப்போ சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையில் இருக்க பாலை வாங்கி அப்படியே டேபிளில் வச்சுட்டு அவர் ஒரு பக்கமாக சைடாக திரும்பி படுத்துட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே முழிக்கிறீங்க. திருன்னு முழிச்சிட்டு, என்னது இது, ஏண்டாலாக்கா அப்படியே மாமா சொல்லிட்டு படுத்து தூங்கிடுச்சு. அப்போ அம்மா சொன்னது உண்மைதான் போல. மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கு. ஓ, எனக்கு பிடிக்காம போயிருமோன்னு நினச்சிதான் அவர் சோகமாக இருந்திருக்காங்களா? இதெல்லாம் கேட்டதும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. பிகாஸ் நீங்கள் எப்படி நினச்சிருந்தீங்கன்னா, அவருக்கு பிடிக்கல, அவர் விருப்பம் இல்லாமல் நடக்குதுன்னு தான் நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ அவருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும், அவர் வாயாலே அதை கேட்டதும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டாங்க. அதுவும் என் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாரு. பேசாமல் என் விருப்பத்தோடு தான் அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு மாமாட்ட சொல்லிடுமா? அப்படி சொல்லிட்டு கிட்ட போகலாம் பார்க்குறீங்க. பட்டு அவங்க வந்து நல்லா தூங்கிடும், கண்ணை மூடி நல்லா படுத்திருப்பாங்க. ஸோ என்ன படுத்து தூங்கிட்டாங்களா என்ன அப்படி சொல்லி எட்டி பார்க்குறீங்க. நல்லா கண்ணை மூடி இருப்பாங்க. ஐயோ, தூங்கிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறது? எழுப்பி சொல்லிடுமா? இங்கே உங்கள் அம்மாவும் டயாங் அம்மாவும் வெளியே நின்றுட்டுருப்பாங்களே. என்ன இது, சரியான டைமுக்கு தானே உள்ளே அனுப்பியிருக்கோம். நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சே. என்ன எந்த சத்தமும் கேட்கல அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் வெளியே இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ, இருங்க பொறுமையாக இருங்க. இப்போ தானே உள்ளே போயிருக்காங்க, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அடப்பாவியலா, இந்த ரூம்குள்ளே போயிட்டு என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்களா? ஐயோ, நல்ல நேரம் வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு வெளியே 2 பேரும் பதட்டமாக நின்றுட்டுருப்பாங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்கன்னா, பேசாம எழுப்பி சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் உக்காந்துட்டு, மாமா 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 அப்படி சொல்லி டக்குன்னு இதுன்றீங்க. டபக்குன்னு முழிச்சிட்டு டக்குன்னு அவர் திரும்புகிறாங்க. எப்படி சொல்கிறது, அவர் சைடில் திரும்பி படுத்திருப்பாங்க. நீங்கள் அவர் ஷோல்டரை தட்டி கிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸாக இருந்துட்டு ஷோல்டரை தட்டி எழுப்புவீங்க. அது நீங்கள் எழுப்புனதும் டக்குன்னு திரும்ப நீங்கள் அவர் மேலே அப்படியே விழுந்துருவீங்க. என்னாச்சு? அது இந்த கல்யாணம் என் விருப்பத்தோடு தான் நடந்துச்சுன்னு சொல்லலான்னு அவங்கள எழுப்பினேன் மாமா. அதை கேட்டதும் டயாங்க்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். பிகாஸ் அவர் வந்து விருப்பம் இல்லாமல் நடக்குன்னு நினச்சிருப்பாரு. நீங்கள் எப்படி சொல்லவும், என்னது? அதான் மாமா, இந்த கல்யாணம் என் விருப்பத்தோடு தான் நடந்துச்சு. அப்போ அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது, நீங்கள் அன்றைக்கி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது எந்த ஆம்பளைங்களுமே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களா? அதான் ஞாபகம் வருது.
அப்படி சொன்னவ எதுக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா? என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. ஓப்பனாகவே கேட்டுருவாங்க. நீ அன்றைக்கி ஃபோன் பேசும்போது கேட்டுது, நீ எந்த ஆம்பளைங்களையும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போது என்னாச்சு? அதுவா மாமா, அது உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஆம்பளைங்களும் பிடிக்கல, இப்போது உங்களை பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். தயங்க அவ்வளோ ஹாப்பியாயிடுச்சு. அவருக்கே தெரியாமல் அப்படியே வாயெல்லாம் பல்லாயிருக்கும். அவ்வளோ சிரிப்பு அவர் மூஞ்சில. அப்படியே அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அது என்ன, எனக்கு முன்னாடி யாரும் பிடிக்கல, என்னை மட்டும் பிடிச்சது. முன்னாடிலாம் சண்டை தானே போடுவேன். அது இவ்வளவும் நீங்கள் வந்து அவர் மேலே அப்படி ரொம்ப ஃபேஸ் கிட்ட நின்று அவர் படுத்திருப்பாங்க. அவர் மேலே நீங்கள் தெரியாமல் விழுந்திருப்பீங்க. அது அப்படியே அவள் ஃபேஸ் கிட்ட இருந்துட்டு அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க 2 பேரும். உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கும். அது அம்மா கூட சொன்னாங்க, எனக்காக தான் எந்த பொண்ணையும் வேணான்னு சொன்னீங்கன்னு. அந்த லாயலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் கட்டினது அந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கல. பிகாஸ் அது ஒரு எதிர்பார்ப்பு மாதிரி உங்களுக்கு தோணிருமோ? இப்போ நம்ம அதை பற்றி சொன்னோம்னா, ஸோ இதை எதிர்பார்த்து தான் நீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிவாதான்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் அப்படியே சொல்லவே இல்லை. உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. அவங்களோட லாயலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கவும், அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் பழகுனது, பேசினது எல்லாம் பிடிச்சிருந்தது. அதனால் அப்படியே லவ் ஆகிடுச்சு. அதனால தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டே இருந்தவங்க கையில் இருந்து ஏதோ ஒரு பொருளை அப்படியே டப்புன்னு கீழே போட்டுருவாங்க போல இருக்குது. வெளியே என்ன சத்தம் கேட்குது அப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு நீங்கள் அவன் மேலே படுத்திருக்கீங்கன்றது ரியலைஸ் பண்ணாமல், அது அவ்வளோவா இதாக பண்ணாமல் டக்குன்னு அவர் எந்திரிக்கிறது உங்கள் லிப்பும் அவர் லிப்பும் அப்படி டச் ஆயிரும். மாமா சாரி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகாங்க. உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கும்ல, ஸோ சம்மதன்ற மாதிரி சாரிலாம் வேண்டாம் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிஸ் பண்ணிடுவீங்க டக்குன்னு. உனக்கு நீயே சம்மதம் சொல்லிட்டு இனி நான் எதுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும்? ரொம்ப நேரமாக அப்படி தான் இருக்கேன். எனவே நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்துக்கலாமா? அப்படி சொன்னதும் டக்குன்னு ஒரு செகண்ட் கூட கொடுக்காம நீங்கள் சொன்னதுமே அப்படியே உங்கள் பெட்டில் இது பண்ணிவிட்டு அவங்க மேலே அது ஹோல் ஆகுறாங்க. மெதுவாக பொறுமையாக பண்ணல, பொறுமையா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படின்னு கத்திடுவேன். கத்தலாம் கூடாதுடி, அதெல்லாம் கிடையாது. நீ பொறுமையாக பண்ணனா நான் கத்திடுவேன், கத்துனா கடிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க டக்குன்னு உங்களுக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிஸ் அப்படியே உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டான கிஸ்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிட்டு நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகிட்டு கொஞ்சம் அவர் லிப்பில் இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு பைட் மார்க் வைக்கிறாங்க. கிடைக்காது ஒன்று கடிக்காதுன்னு சொன்னதுக்காகவே அவர் இன்னும் கொஞ்சம் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடிச்சனா கத்த வேண்டாம், கத்து
அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவரு நல்லா கிஸ் பண்றாங்க, கழிக்கிறாங்க மாத்தி மாத்தி நெக்ல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது பெரிய பைட்டா வைக்கவும் வலிக்க ஆரம்பிச்சது. "அம்மா இங்க பாரேன் என்ன கடிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்தவும், டக்குனு அவர் மறுபடியும் உங்க லிப் பிடிச்சு லாக் பண்ணிட்டாங்க. லிப் லாக் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு இந்த சவுண்ட் வெளிய கேட்டதுமே மறுபடியும் முதல்ல டயாங்க அம்மா டம்ளர கீழ போட்டிருப்பாங்க. ஸோ எடுத்து வச்சிருப்பாங்க பதட்டத்துல. இந்த சவுண்ட் கேட்டதும் உங்க அம்மா டம்ளர கீழ போட்டுட்டு, ஐயோ! த வாங்க வாங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டம்ளர எடுத்து ஓடிருவாங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமா சிரிச்சுட்டே அங்கருந்து போயிருவாங்க. ஓகேப்பா. நான் இதோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். எ எங்கேயோ ஆரம்பிச்சு, எப்படியோ ஆரம்பிச்சு, எப்படியோ கொண்டாந்து ஏதோ ஒரு ஃப்ளோல முடிச்சு வச்சிருக்கேன். சரி ஓகே. டைட்டில் என்னன்னு யோசிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு. அன்ரொமான்டிக் வயன்ஸ் டயாங் மாமா. இது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட்டு கொஞ்சம் சிங்க் ஆகுற மாரி தோணுச்சு. இது நல்லா இல்லைன்னா, நீங்க கூட வேற ஏதாவது பேர் சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகேவா? ஐயோ! எனக்கு இது சொல்லும்போதே மூஞ்சிலாம் அப்படியே ச்ச எனக்கும் ஃப்ளஷ் ஆகுது. ச்சை கருமத்து. சரி ஓகேப்பா. வேற ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரியோட சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய் பாய். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க.